சார் இப்போ வந்துட்டு நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு விவாத மேடை காரைக்குடியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற இடும்பவனம் கார்த்திக் அங்கேருந்து சேர்கள் பறக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே மைக்கை தூக்கிட்டு அடிக்கிறாங்க. கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு காற்றுல பறக்குது தமிழ்நாட்டில். இப்போ என்ன சொல்லுவாங்க, காவல்துறை எங்கள் கண்ட்ரோலில் இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு 15ஆம் தேதியிலேருந்து, இதுக்கு போய் திமுக அரசை குறை கூற முடியாதுன்னு. எஸ், அடிச்சது திமுக தானே? அல்ல, அங்கே தான் பாயிண்ட்டு. தாக்குதல் நடத்தியது திமுக மாவட்ட நிர்வாகியுடைய ஒரு குரூப் தான். நாங்கள் எப்போ அடித்தாங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ணும்போது அடிக்கிறாங்க. நீங்கள் கருத்துக்கு கருத்து மோதலாம், பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு காரைக்குடின்றது சீமான் போட்டியிடும் தொகுதின்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போவே இந்த சூடுனா இன்னும் ஒரு மாதத்துக்கு அந்த தொகுதி என்ன பாடுபட போதோ தெரியல. பட் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் டேக் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ். ஏன்னா இப்போ இனிமேல் அவங்க திமுக கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது. நிர்வாகம், போலீஸ் எல்லாமே அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் தான் டில் எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர். அதனால் அவங்க இது மாதிரி பதட்டம் வரக்கூடிய நபர்கள், ஏற்படுத்தக்கூடிய நபர்கள், பகுதிகள், தொகுதிகள் இதெல்லாம் கண்டறிஞ்சு ப்ரோஆக்டிவாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்க எலெக்ஷன் கமிஷன். இது இப்போ இதை விட மோசமாக தாங்க போக போக நடக்கும். ஏன்னா தோல்வி பயம் திமுகவுக்கு வந்துடுச்சுங்க. அதன் காரணமாக தான் இப்போ பாருங்கள், கருத்து கணிப்புகள்லாம் வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. கருத்து திணிப்புகள் தான் எல்லாம்